அவர் நமக்கு தூய நாவினை, வஞ்சக பேச்சு பேசாத நாவினை தருவதாக வாக்களிக்கிறார். ஏனென்றால் நீதிமொழிகள் புத்தகம் 23:16 சொல்கிறது, உன் நாவு நேர்மையானவற்றை பேசினால் என் உள்ளம் களிகூரும் என்று. இனிமையான சொற்களை பேசுகிற போது அருகில் இருக்கின்ற மனிதர்களுடைய உள்ளங்கள் மட்டும் களிப்படைவதில்லை, மாறாக கடவுளின் உள்ளமும் களி கூறுகின்றது. இறைவன் நாவினை படைத்தது கடவுளை போற்றுவதற்கும், கடவுளின் வார்த்தையை ஒருவர் மற்றவருக்கு எடுத்துரைக்கவும், ஒருவர் மற்றவருக்கு ஆசி நிறைந்த, வஞ்சகம் இல்லாத, பொய் உரைக்காத, வெட்டி ஒட்டி பேசாத மனநிலையை உருவாக்கி ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்வதற்காகவே. தந்தையின் இரு புதல்வர்களில் ஒருவன் போகவில்லை என்று போவதும், போகிறேன் என்று சொல்லி போகாமல் இருப்பதும் நாவின் தன்மையை எடுத்து காட்டுகின்றது. நாவினால் கடவுளை போற்றுவோம். கடவுள் நம் நாவை ஆசீர்வதிப்பாராக.